எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும்? ஒரு கிளினிக் ஒன்று காலையில் திறந்து வச்சுருக்காங்க. திறந்த உடனே ஒரே சத்தமாக இருக்குது. டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா காலையிலங்காட்டியுமே இவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு போய் வெளியே போய் பார்த்தா நர்ஸுங்க கிட்ட ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறான். அப்போ கேட்குறாரு, என்னம்மாச்சுன்னு. சார், இவன் செத்து போயிட்டேன்னு சொல்லி இங்கே வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, சரி சரி, நல்ல பேஷண்ட் வந்துட்டார், வாப்பா உள்ளே வாப்பா, உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு, ஒரு நிமிஷம் நீ உட்காந்துருக்குற, நானும் உட்காந்துருக்கேன், என்னைய உன்னால் பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது டாக்டர். நான் பேசுகிறது கேட்க முடியுதா? கேட்க முடியுது டாக்டர். நீ பேசுகிறதையும் நான் கேட்க முடியுது, நீ உட்காந்துருக்கிறதையும் நல்லா பார்க்க முடியுது, அதனால நீ சாகலைங்கிறாரு. ஐயோ டாக்டர், நீங்கள் பேசுகிறது ஏன் ஆவிக்கிட்ட, என்கிட்ட கிடையாது, நான் செத்து போயிட்டேன் டாக்டர். டாக்டருக்கு காலையிலே டென்ஷன் ஆகிட்டார். முதல்ல ஒரு காஃபியை கொண்டு வாமான்னு குடிச்சிட்டு இப்போ சொல்கிறாரு, சரி, செத்து போனால் உயிரோடு இருக்கவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும் டாக்டர், அந்த டெஸ்ட்டை பார்த்துடலாம் டாக்டர் அப்படிங்கிறாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு விரலை வச்சு குத்துறாரு. குத்திட்டு, இங்கே பாரு என்ன வருது, ரத்தம் வருது டாக்டர். ரத்தம் வந்தோடனே இப்போ யாருக்கு ரத்தம் வரும் டாக்டர்? உண்மையிலேயே நீங்கள் திறமைசாலி ஆள், பயங்கர டேலண்டான டாக்டரு அப்படின்னு டாக்டருக்கு உச்சி குளிர்ந்து போச்சு. சரி, இவன் திருந்திக்கிட்டான்ட்டுருக்குன்னு பார்த்தா, டாக்டர், செத்து போன என் உடம்புல இருந்தே நீங்கள் ரத்தத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் எப்படியாற்பட்ட கில்லாடியாக இருப்பீங்கன்னு சொன்ன உடனே அங்கே கையை பிடிச்சிக்கிட்டு இருந்த டாக்டரை காணாம், எங்கன்னா கீழே விழுந்துட்டார் மயக்கம் போட்டு. இது மாதிரி ஆட்கள் வாழ்க்கையில் வருவாங்க நம்மக்கிட்டக்க. அவங்களெல்லாம் பார்த்து நம்ம மனசு விட்டுறக்கூடாது. நம்ம கேரியர் என்னவோ, நம்மளுடைய பாதை என்னவோ, அதில் முன்னேறணும். இதை மாதிரி ஆட்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே போனால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால் வாழ்க்கையில் முன்னேற இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் தவிர்த்துக்கிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.